வீடு கட்டிட்டு வாங்கிக்கலாம். நிறைய கிஃப்ட் பண்ணலாம் பண்ணலாம். இப்போதான் மோனோ நீ ஒரு ஃபார்முக்கே வந்திருக்கு. சூப்பராக இருக்கு. பாரம்பல கிடைக்கல மோனோ. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒரு பத்துல எவ்வளோ பெரிய பெரிய தெரியுது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு மினி ஷாப்பிங் பிளாக் தான் வந்து பார்க்க போகிறோம். ஷாப்பிங்னா ஒரு கடையில் போயிட்டு எல்லா பொருளும் எடுத்து ஷாப்பிங் இல்லைங்களா, அந்த கடையில் போயிட்டு தேவையான பொருளாக வாங்கணும். ஸோ அதுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் போகிறோம். எங்கே போகிறோம்னா பண்ருட்டி தான் வந்து போகிறோம். ரொம்ப நாளாக வந்து பண்ருட்டி போயிட்டு, அதனால் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கிளம்புறோம்னு சொல்லி கிளம்பிட்டோம். பொழுதோட கிளம்பிருப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இது வரத்துக்கு தான் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, அதனால தான் கொஞ்சம் லேட் ஆகி கிளம்புறோம். எதுக்காக எண்ணெய் இப்போ தான் வாங்கிட்டு வந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்குள்ள எண்ணெய்லாம் காலியாகிடுச்சு, புளி காலியாகிடுச்சு, மிளகாப்பு காலியாகிடுச்சு. வந்தால் மொத்தமாக வந்துடுது. அப்படி இல்லைன்னா வரவே மாட்டேங்குது, எதுவுமே காலியாக மாட்டேங்குது. ஸோ எல்லாத்தையும் போயிட்டு வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் ஏதாவது எனக்கு ஏதாவது காஸ்மெட்டிக்ஸ் இதில் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ போகலாம். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ண பாருங்க. இது வரைக்கும் நம்மளோட சேனல் ஏதாவது சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், பண்ருட்டிக்கு வந்துட்டோம். நம்ம எப்பவுமே வழக்கமாக வாங்குற எண்ணெய் கடைக்கு தான் வந்துருக்கோம். கேன்லாம் நாங்களே எடுத்துகிட்டு வந்துருக்கோம். கட்ட பையன் போனதுக்கு இந்த மேன் ப்ரெஸ் எனக்கு போகலாமா? சரி வாங்கலாம் வாங்க. முதல் எடுத்தோடனே எண்ணெய் வாங்க தான் வந்துருக்கோம். வந்தோம் 3 வாட்டி எண்ணெய் வாங்கிறதுக்கு, 3 வாட்டி ஒரே கிணத்துக்குனாரு பார்த்தியா? அதுதான் அந்த கேனவில் பத்திரமா வச்சுருக்கோம் பாருங்க. ₹10 கடைக்குள்ளே வந்திருக்கும். பார்ப்போம் என்னென்ன பொருள். ₹10 முதல் போட்டுருக்கோம். சரி ஓகே, எது தேவைப்படுற பொருளோ அது மட்டும் வாங்குங்க. சொன்னேன் வாங்கியாச்செல்லாம். இவ்வளோ நேரமாக டப்பா ரம்பல பேக்ரவுண்டில் சாமிலாம் சூப்பராக இருக்குல்ல. எல்லாமே இருக்கு. நீ எதை பாரு, என்ன மட்டும் பாருன்னா எனக்கு எப்படி எனக்கு என்ன தேவைப்படுங்க கம்பெனி கொடுத்தா நான் எதை பார்க்க போகிறேன். சரி கிஃப்ட் பண்ண போனேன்னா என்ன இருக்குன்னே தெரியல. இங்கே போகிற மாதிரி சின்னதாக எதிர்பார்த்தாங்க. சின்னதாக இல்லை, ஒரு சின்னதாக இருக்குது, இல்லை ஒரு பெருசாக இருக்குது. சரி சரி பாருங்க, சீக்கிரம் அந்த டப்பா ஃபுல் பண்ணிட்டு இன்னொரு டப்பா எடுங்க. முக்கியமாக வீட்டுக்கு தேவையானது மட்டும், உனக்கு தேவையானது உண்மையாக சொல்கிறேன்ட்டு. சரி பார்க்கலாம் வாங்க. இன்னும் வந்து இவ்வளோ தரம் இதுக்கப்புறம் தான் முக்கியமான இதே இருக்குது. வீட்டுக்கு தேவையானதெல்லாம் இப்போ தான் இருக்குது. இது வரைக்கும் சரண்யாவுக்கு தேவையானது மட்டும்தான் பார்த்தீங்க. சரி வாங்குங்க வாங்குங்க. இப்போ தான் மோனோ நீ ஒரு ஃபார்முக்கே வந்திருக்க. இப்போ தான் வேலை நடக்குது இங்கே உனக்கு. இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ நாளாக கட்டிங் போர்டு தான் தேடிட்டு இருந்தோம். கட்டிங் போர்டு இல்லாமல் இவ்வளோ நாள் இருந்திருக்கனா பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஷாப்பிங் போர்டு இது 250, இது 200, இது 250. எது எடுக்கலாம் தெரியலையே. வேற குறைப்பாங்களா என்னன்னு தெரியல. அது வேற கேட்டு பார்ப்போம். சரி சரி. நல்லா இருக்கு. சூப்பராக இருக்குது. இன்னும் நிறைய பொருள் இருக்குது இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போதைக்கு இதுதான் வாங்கியிருக்கோம். ஐயா இதுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் மனோ கூட கூட்டு வரணும்னு வாங்க. இந்த தண்ணா சவுண்ட் டிஃபரெண்டாக வருது பார்த்தியா? உடஞ்சிருக்கு பாரு. எங்க தெரியுதா? ஆமாம், நடுவில் கோடு வருது பாரு. ஆமாம், இது வந்து ஃபீடிங் மாதிரி வச்சுருப்பாங்க. அதை கரெக்டாக பார்த்து வாங்கணும். வெரி குட். தெரியுதா? எல்லாத்துலையும் எப்படி தான் இருக்கா பாருங்க. ஏதாவது நான் நினச்சினா நல்லா இருக்குது எடுத்து வைன்னு சொல்லிட்டு போயினே இருந்திருப்பேன். ஏதாவது ஒன்று ஜாயிண்ட் இல்லாமல் வரும். வந்துச்சு. சரியா இன்னும் முடியலையா? முடிஞ்சிட்டு அதான் அந்த லைன் வந்துட்டோம். இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அச்சி முறுக்கு சுடுவோம்ல, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அச்சி முறுக்கு பிடிச்சி என்ன பண்ணுறது, இது பார்த்து கூட வாயின் போனால் சுடணும். உங்கள் வீட்டில் இருக்காங்க அந்த மாதிரி? இருக்கு வீட்டில் இருக்கு. நம்ம வீட்டில் அம்மா சுடுவாங்க சொல்லியிருக்காங்க. ஆனால் இது வரைக்கும் சுட்டு தந்தது கிடையாது. அவங்களுக்கு எங்கே டைம் இருக்குது சொல்கிறது. சூப்பராக இருக்குது. ஆனால் இது வந்து ரவுண்டாக இல்லைங்கண்ணா, ஒரு ஷேப்பாக கட்டமாக இருக்குது. இதுதான் ரவுண்டாக இருக்குது. அதான் எல்லா ஷேப்லேயும் இருக்குது போல். யாராருக்கும் அச்சு முறுக்கு பிடிக்கும் சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க அதை வச்சிடுறேன். சரி பாருங்க, முக்கியமானது மட்டும். வந்து முக்கியமானது எல்லாம் முக்கியமானது தான்.
என்ன பண்ணுறது, அதெல்லாம் நமக்கு தேவையில்லாத பொம்மைலாம் இப்போ வாங்க தேவையில்ல, அதெல்லாம் வாங்க வேண்டிய காலம் வரும், அப்போ வாங்கிக்கலாம். என்ன பார்க்குறீங்க? நம்ம வீட்டு வச்சிருக்கல சாமி சிலைதான். இது சூப்பராக இருக்குல்ல? சூப்பராக இருக்கு. முருகர் விநாயகர். ஆனால் இது விநாயகர் 1300, அது 1000 ரூபா முருகர். சூப்பராக இருக்கு. வீடு கட்டிட்டு வாங்கிக்கலாம். நிறைய கிஃப்ட் பண்ணலாம். சூப்பராக இருக்குது, கிஃப்ட்லாம் பண்ணலாம். இது இருக்குது, அந்த மாதிரி விநாயகர் சிலை இருக்குது பெருசு, நிறைய சாமி சிலைலாம் இருக்குது. நல்லா இருக்குல்ல பார்க்க. சூப்பர். என்ன சொன்ன, எல்லாம் வாங்கியாச்சா? எல்லாமே வாங்கியாச்சு. ஏதோ வாங்க வந்தோம், எல்லாத்தையும் ஏதோ வாங்கிட்டு போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம், இதான் வாங்கியிருக்கோம். வீட்டில் போய் என்னென்ன வாங்கியிருக்கோம் சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ வந்து வீட்டுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் போக டைம் ஆயிடுச்சு. மணி 4க்கு மேலே ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சுன்னா இங்கே இருட்டாயிடும். அதனால பொழுதுக்கு முன்னாடி வீட்டுக்கு போயிடலாம். போகலாமா? சரி போகலாம் வாங்க. நான் வந்து உட்காந்துட்டேன். மறுபடியும் மோனும் மேட்லாம் பார்த்து எடுத்துட்டு வர வாங்கலாம். போயிடும். எவ்வளோ ஆச்சுன்னு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா பண்ருட்டி போயிட்டு வீட்டுக்கு தேவையான பொருள் சரி தேவையில்லாத பொருள் வாங்கி வந்துட்டோம். அது என்ன தேவையில்லாத பொருள்? சும்மா சொல்கிறேன். சரி என்ன பொருள் பார்க்கலாமா? பார்க்கலாம் வாங்க. நாங்கள் வந்து எண்ணெய் வாங்கணும். அது வந்து இது இருக்குது. மேட் 3 மேட் வந்து வாங்கணும் ஃப்ரெண்ட்ஸ். 3 மேட்டு 100 ரூபா. நாங்கள் ஆல்ரெடி வீட்டுக்கு வந்த புதுசில் ஒரு வருஷம் ஆக போகுது. வந்த புதுசில் வந்து பார்த்தீங்கன்னா மேட்டு வாங்கணும். 2 மேட் தான் வந்து வாங்கணும் யூசேஜ். சும்மா வீட்டில் கிச்சன் கிட்ட அப்புறம் பாத்ரூம் கிட்ட போடுற மாதிரி 2 மேட் வாங்கினா சுத்தமாக வந்து பிஞ்சு போச்சு. ஸோ அது பத்தாமல் இப்போ 3 மேட் வந்து வாங்கிட்டு வந்துருக்கோம். 100 ரூபான்னு சொல்லி. 100 ரூபா தானே? ஆமாம், 3 மேட்டு 100 ரூபா. இது அதை விட இது கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஆமாம், அது சின்னது, இது பெருசு. அந்த மாதிரி அது ஃபஸ்ட்டு வாங்கினதே கொஞ்சம் அதை விட இது ரேட்டு கம்மி தான் எனக்கு தெரிஞ்சு. பெருசாகவும் இருக்கு, ரேட்டு கம்மி. நல்லா இருக்குல்ல? சூப்பராக இருக்கு. ஸோ தர்பூசணி வர வரைக்கும் வாங்கிட்டு வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். போகும்போதே சன்னியா தர்பூசணின்னு சொல்லிட்டே வந்தா. சரி வரும்போது வாங்கிக்கலாம், போகும்போதே தூக்கிட்டு போனால் எங்கே போட்டு உடச்சிருவோம் கண்டிப்பாக. அப்படியே வாங்கிட்டாங்க பாருங்க. அது வேற அதை எடுத்து காட்டு. சரி ஓகே விடு. தர்பூசணி வாங்கிட்டு வந்தேன். பண்ருட்டினாலே பலாப்பழம் தான் ஃபேமஸ். அது உங்களுக்கு இல்லை எனக்கு இல்லை எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு உண்மை. ஸோ இப்பயும் சரி சீசன் இல்லாதப்பையும் சரி சீசன் இருக்கப்பையும் சரி. ஆமாம், இப்பயும் பழம் வச்சிருக்காங்க. ஆனால் அது அந்த அளவுக்கு இல்லை. சீசன் டைம்லாம் போனால் வண்டி நீட்டாக நிறையா இருக்கும். அப்போ ரேட்டு கம்மியாக இருக்கும், நல்லா இருக்கும், ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் பழம்லாம். வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் வாங்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரே கடையில் வாங்க பொருள் வந்து பார்க்குறேன், காட்ட மாட்டேன். இது வந்து பூ வந்து வாங்கிட்டு வரல, பறிச்சுட்டு வந்தோம். இவ்வளோ பூ எங்கே பறிச்சுன்னு கேட்டிங்கன்னா என்னோட ஓரத்தி வீட்டு அவங்க வந்து பிறந்த ஊர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சைடு தான் இருக்குது. அப்படியே வீட்டுக்கு போய் பார்த்துட்டு பறிச்சுட்டு வந்தேன். இது வந்து பூச்செடி வைக்கலாம்னு சொல்லிட்டு வாங்கினோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் என்ன சொல்லிட்டாங்க, கொஞ்சம் பெருசாக வாங்கியிருந்தா ரோஜா பூலாம் வைக்கலாம்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ இங்கே வந்து நம்மளால எந்த பூவும் வைக்க முடியாது. ஸோ வைக்கிற மாதிரினா மெத்தில் எடுத்துகிட்டு போய் வச்சு லைட்டாக மண்ணு கொட்டி நமக்கு பிடிச்ச செடி எதை போடலாம்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தேன். பார்க்கலாம், எதிர்காலத்தில் எதாவது செடி கிடைச்சா போடலாம். எதிர்காலத்தில் நம்ம இதுக்கு வாங்கினதுக்காக ஒரு செடி வாங்கி வச்சு பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. இந்த சைஸில் எந்த மாதிரி செடி வச்சா நல்லா வளரும்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இதில் என்னென்ன உரம்லாம் போடுறது, அப்புறம் எந்த மெத்தடில் இதில் வந்து செடி வச்சா வளரும்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இங்கே வந்து 1 வருஷம் ஆகுது சொன்னோம் இல்லையா, அந்த கட்டிங் போர்டு இல்லாமல் சாப்பிட்ற தட்டுலையும் இருக்க தண்ணி மேலே முறை தட்டில வச்சு அரிஞ்சு தட்டே கோடு கோடா ஆயிடுச்சு. கத்தியும் வந்து ஷார்ப்பு குறைஞ்சிச்சு. ஆமாம், அதனால தான் பார்த்தீங்கன்னா கட்டிங் போர்டு வாங்கிட்டு வந்துருக்கோம். குறைக்கவே மாட்டான்ட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். 200 ரூபாய் இது, நான் 150 ரூபாய் கொடுங்க, 170 குறைக்கவே மாட்டான்ட்டாங்க. அப்போ என்ன பண்ணுறது, இல்லைன்றதுனால நான் வாங்கிட்டு வந்துட்டேன் இதை. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குட்டியோண்டு தண்ணி வடிகட்டு. இங்கே வெளியில் வந்து தண்ணி பிடிப்போம்ல வச்சிருந்தோம். ஆனால் நாங்கள் வந்து அதில் பழுப்பில் மாட்டி பிடிக்கிற மாதிரி வச்சுருந்தோம். இந்த மாதிரி வந்து பக்கத்து வீட்டு அங்கே எல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ அதை எடுத்துன்னு போகாத பட்சத்தில் அங்கேருந்து வாங்கி பிடிப்பேன். ஸோ இப்போ வந்து நானே குட்டியாக ஒன்று வாங்கிட்டு வந்துட்டேன். நல்லா இருக்கா? சூப்பராக இருக்குது, சின்னதாக. இது வந்து எவ்வளோ? அது 20 ரூபா. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபீலர் இருந்துச்சு, அது உடஞ்சிருச்சு. இந்த மாதிரி தான் நான் தேடிட்டு இருந்தேனே. ஃபீலரு இதுலேயே ஒரு 2-3 யூஸ் இருக்குது பாரு. அதுலேயே
நம்ம சீஸ்லாம் துருவலாம், சின்னதாக ஏதாவது துருவிக்கலாம். அந்த மாதிரி சீவரது இருக்குது. இந்த மாதிரி தான் வாங்கணுன்ட்டு இவ்வளோ நாளாக கிடைக்கல, இன்றைக்கி கிடச்சிது எடுத்துகிட்டு வந்துட்டேன். இது 50 ரூபா. நெக்ஸ்ட் வந்து அவ்வளோதான், ஒரு 2 கொத்து ஊக்கு எடுத்தேன். ஒரு கொத்து ஊக்கு தான் போல, 2 கொத்து தான் நான் 2 சேர்த்து. ஆமாம், ஒரே இதாக வச்சுருக்கேங்க. அது 10 ரூபா போல். அப்புறம் ஒரு குங்கும சிமிழ் வச்சு குங்குமம் வாங்கினேன். குங்கும சிமிழ் வாங்கலாம்னு பார்த்தேன். இங்கே வந்து குங்கும சிமிழ் வந்து உடப்பு மேலே இருக்கு வந்து புட்டுக்குச்சு. அதனால் வாங்கலாம்னு பார்த்தா அதுவும் அந்த ஒரு இதில் தான் இருக்குது. ஸோ அப்புறம் வேறு பார்த்தா வேறு எதுவும் எனக்கு அவ்வளோவா சரி மனசுக்கு வந்து ஏற்றுக்கல. அதனால் வேணாம்னு சொல்லி வச்சு வந்தேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நகை வெட்டுற இது மனோகோசம் தான் ஃப்ரெண்ட்ஸ் இது முக்கியமாக வாங்க. ஆமாம், நகை வெட்டி அம்மா நாளா இதுவும் தேடிட்டு தான் இருந்தோம். பெருசாக கிடைக்கல. கிடைச்சதும் வந்து நமக்கு காலெல்லாம் வெட்டணும்னா சின்னதெல்லாம் தாங்காது. இது நல்லா இருந்துச்சு, வாங்கிட்டோம். அது 50 ரூபா. இது 50 ரூபா. இது வந்து 3 1 10 ரூபா, மொத்தமாக 30 ரூபா ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து தண்ணி குடிக்கிறோம்ல, அதில் போடுறதுக்காக நிறைய பேர் கேட்டிருக்காங்க ஏற்கனவே, என்ன சூப்பராக இருக்காது என்னது அப்படின்ட்டு. ஆமாம், தண்ணி இப்போ நாங்கள் திறந்தோம்னா ரொம்ப அப்படியே போர்ஸாக வந்து அடிக்கும், மேலெல்லாம் அடிக்கும், மேலெல்லாம் தெரிக்கும். அந்த மாதிரி சுத்தமாக ஸ்டாப் பண்ணாச்சு. அது வந்து வாங்கிட்டு வந்து போட்டால் நல்லா யூஸ் ஆகும், நல்லா ஸ்மூத்தாக வரும் தண்ணி, பார்க்கறதுக்கே நல்லா இருக்கும். அதனால இன்னும் 3 வாங்கிட்டு வந்தேன். ஒன்று வந்து பாத்ரூம் மாட்டி, இன்னும் 2 வைப்போம், ஏதாவது வீணாயிடுச்சுன்னா அப்போ போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு. ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கிட்டு வந்தோமே. நாங்கள் வாங்கிட்டு வந்த பொருளில் இதுதான் 10 ரூபா. மீது எல்லாமே அதோட ரேட் வந்து அது ஒரிஜினல் ரேட் தான் வச்சுருக்காங்க. ஆனால் சரணியான 10 ரூபா கடன் தான் உள்ளே கூட்டின்னு போனாங்களே. 10 ரூபா கடைக்கு போகலாமான்ட்டு 10 ரூபா தான் வச்சுருந்தாங்க. ஆனால் இப்போ எல்லாம் 10 ரூபா முதல் சொல்லிட்டு மாற்றிட்டாங்க. எனக்கு நனவு தெரிஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் உண்மையாக சொல்கிறேன், எனக்கு நனவு தெரிஞ்சு 10 ரூபா கடன் ஆரம்பித்தாங்க இல்லையா, ஆரம்பித்தாங்க இல்லை அதுக்கு முன்னாடி இருந்தே இருக்கான்னு தெரியல. ஆனால் எனக்கு தெரிஞ்சிருந்து 10 ரூபா கடைன்னு சொல்லிட்டு நான் உள்ளே போவேன். விழுப்புரத்துலாம் பார்த்தீங்கன்னா கூட 10 ரூபா கடை எது எடுத்தாலும் 10 ரூபா சொல்லிட்டு சொல்லுவாங்கப்பா. பார்த்துருக்கேன். அந்த மாதிரி உள்ளே போனால் வச்சுக்கோங்களேன், 10 ரூபாயில் விற்பாங்க. 10 ரூபா பொருள் இது 10 ரூபா அப்படின்னா இதோட விலை 10 ரூபானா இதோட விலை 10 ரூபா தான் விற்பாங்களே. ஆனால் இப்போ வந்து ஒரு இது விற்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது 30 ரூபானா அது இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா 10 ரூபா கடையில் 30 ரூபா தான் விலை வச்சு விற்பாங்களே. அந்த பொருளோட ரேட்டு அந்த பொருளுக்கு அப்படியே தான் வச்சு விற்பாங்க. அப்படியே தான் வச்சு வைக்கிறாங்க. பேர் மட்டும் 10 ரூபா கடை 10 ரூபா கடை. பரவாயில்ல, நல்லா இருக்கு பொருள். எல்லா பொருளுமே ஒரே இடத்துல கிடைக்குது, சூப்பராக. இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கிட்டு வந்தோமே. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு போய் அலைஞ்சு திரிஞ்சு வாங்கிட்டு வந்தோம். ஒன்று புளிலாம் வாங்கலாம்னு சொல்லிட்டு நினச்சேன். ஆனால் எனக்கு வந்து என்னென்னா கொஞ்சம் புளி இருக்குது. இப்போ புளி சீசன் வந்துச்சுன்னா ஊருள்ளே வந்து பார்த்தீங்கன்னா விற்பாங்க. ஆமாம், அது வாங்கி செய்கிறது தான் ரொம்ப நல்லது. ஏன்னா இப்போ புளி வாங்கினா ரேட் அதிகமாகவும் இருக்கும், நமக்கு அவ்வளோவா இதுவாக இருக்காது. நாங்கள் மாமியார் வீட்டில் இருக்கும்போதே புளி வந்து விற்றாங்க. 5 கிலோ 10 கிலோ 11 கிலோலாம் வாங்கி வீட்டில் ஆஞ்சி. நம்ம வீட்டிலலாம் புளி வாங்கிடுவாங்க. 5 கிலோ 20 கிலோலாம் வாங்கி வச்சுப்பாங்க, கொடுத்துருவாங்க. நமக்கும் வந்துடும் வாங்கிக்கலாம் சொல்லிட்டு விட்டுட்டு வாங்கலை. இருக்கு புளி வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இருக்கு. இல்லாத பட்சத்தில் வேணா கூட வாங்கிக்கலாம் கல்யாணத்துக்கப்புறம். ஓகே, மிளகாத்தூள் மட்டும் அரைக்கணும். காலியாக ஒரு டைம் இதாக இருக்குது. அதான் எல்லாமே மொத்தமாக வந்துடுது செலவுலாம். அரிசி எடுத்தோம், இப்போ தான் கேஸ் டோட்டலானா இங்கே 10 ரூபா கடைகளில் போனது ஒரு 500 ரூபா. பொருள் மட்டும் 400 ரூபா. அப்புறம் மேட் வாங்கணும், அது ஒரு 100 500 ரூபா. எண்ணெய் வந்து 700 ரூபா, அது 720 ரூபா. நம்ம வந்து கிலோ கணக்கில் தான் வாங்குவோம். அதாவது செக்கில் ஆடுற எண்ணெய் அது நல்லாயிருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொருளெல்லாம் சேர்த்தாதான் எண்ணெயோட சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா 1220 ரூபா ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ். தர்பூசணி ஒரு 80 ரூபா. ஆமாம், கிலோ 20 ரூபா. தர்பூசணி 4 கிலோ வந்துச்சு. 4 கிலோக்கு மேலே வந்துச்சு. 4 கிலோ காசு கேட்டாங்க. 80 ரூபா, 1300 ரூபா. ஆமாம், ஒரு சின்னதாக ஒரு ஷாப்பிங் போனது 1300 ரூபா. ஆனால் 1300 ரூபா பொருள் வந்து பரவாயில்ல, எண்ணெய் தான் முக்கியம். மெயின் 700 ரூபா எண்ணெயே முழு காசு எண்ணெய்க்கே வந்து போன மாதிரி தான் இருக்குது. கட்டிங் பிளேட்லாம் இல்லை, கட்டிங் போர்டுலாம் இல்லை. அதனால கட்டிங் போர்டுலாம் வாங்கிட்டு வந்தோம். ஸோ மற்றபடி தர்பூசணி சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருந்துச்சு, அதனால் தர்பூசணி வாங்கிட்டு வந்தோம். அதுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஆக மொத்தத்தில் இப்போ நம்ம வாங்கினது எல்லாமே வீட்டுக்கு தேவையான பொருள் தான். தேவையில்லாத பொருள் எதுவுமே வாங்கலை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். சரி, அதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சரண்யா மனோராஜ் யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ வந்து போயிட்டு நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோ வந்து மீட் பண்ணலாம். டாடா பாய். டாடா பாய்.